ஆஸ்பிரண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எஸ்எஸ்எஸ்டி அகாடமியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டேர்ம் பார்த்தீங்களா அதில் வந்து எல்லாமே ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சோஷியல் சயின்ஸ் ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி இருக்கும். நம்ம பிஜிடிஆர்பிக்கு எப்படி வந்துட்டு ஒரு யூனிட் ஃபுல்லாக ரிவிஷன் போனோமோ அந்த மாதிரி 6ஆம் வகுப்போடைய டேர்ம் 1 ஃபுல்லுமே ரிவிஷன்ஸ் வந்துடும். உங்களுக்கு எல்லா யூனிட்ஸுமே இதில் கவர் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நிறைய வந்துட்டு இருக்கும் அப்படின்னா யோசிக்காதீங்க. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம். மேபி ஒரு 30 to 25 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஹிஸ்ட்ரியில் முதல் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹிஸ்ட்ரி, வரலாறு என்றால் என்ன அப்படின்றது தான் முக்கியமான யூனிட்டாக நம்ம கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. வரலாறு வரையறை, அதாவது வரலாறுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாஸ்ட்டு கடந்த காலம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கடந்த கால வந்து நிகழ்வுகளை க்ரொனாலஜிக்கலாக காலவரிசைப்படுத்தி சொல்கிறது தான் வரலாறுடைய பதிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாஸ்ட்டு வந்து இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நமக்கு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ எப்படின்னா ஒரு வார் நடக்குது, அந்த வாரை பற்றி நமக்கு சொல்கிறாங்க, அது டீட்டெயில்டாக சொல்கிறாங்க, ஒன்று செவி வழியாக கேள்விப்பட்டு சொல்கிறாங்க, அதை நம்ம வரலாறை கன்சிடர் பண்ணிக்கலாம்னா வரலாறை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் எழுத்துப்பூர்வமாக எப்போ வந்து நமக்கு எழுதப்பட்டு நமக்கு ஒரு புக்காக வருதோ இல்லை எழுதப்பட்ட ஒரு ஏதாச்சும் ஒரு சோர்ஸாக வருதோ அதை வந்து நம்ம வரலாறு அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் ஓகேங்களா. அது என்ன காலவரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அக்பர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அக்பர் இல்லை அசோகர் யாராக இருக்காங்கன்னா இவங்க இந்த ஆண்டு வந்துட்டு இதை கட்டினாங்க, இவங்க இந்த ஆண்டு வந்துட்டு இந்த மக்களுக்கு வந்து இதை செஞ்சாங்க, இவ்வளோ பணிகள் நல்லது செஞ்சாங்க அப்படின்றத ஆண்டு வந்து காலவரிசையை நிகழ்வு பற்றி அதை பதிவு செய்யறதான் வந்துட்டு வரலாறுடைய முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. வரலாற்றுக்கு தொடக்க காலம் புரோட்டோ ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரீ ஹிஸ்ட்ரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வரலாறு அப்படின்ற விஷயம் கேள்வி வழியாகவோ செவி வழியாகவோ கேட்கப்பட்ட ஒரு ஏதோ ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அதுவுமே நம்ம வரலாறாக கன்சிடர் பண்ணுவோம். எப்படி மேம் அதை கன்சிடர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் மேபி நடந்திருக்கலாம், அது யாரும் பார்க்காம யாரும் பார்த்து எழுதப்படாமல் இருந்திருக்கலாம் ஓகேங்களா. இல்லை அந்த எழுதப்பட்டது கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த விஷயம் வந்துட்டு நெருப்பில்லாமல் புகையாதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது மூலிமா எக்ஸக்ரேட் பண்ணி நமக்கு ஒரு விஷயம் வருமே தவிர அந்த விஷயத்தில் ஒரு பாயிண்ட்டாச்சும் உண்மையாக இருக்கும். அதனால தான் நம்ம எழுதப்படாத வரலாறை ப்ரீ ஹிஸ்ட்ரி வரலாறு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இருந்தது எதுவுமே எழுதப்படாமல் தான் இருந்துச்சு. சரி, வரலாற்றின் தொடக்க காலம் அப்படின்றது என்னென்னா எல்லாத்தையுமே அழகாக எழுதி வச்சுருந்தாங்க ஓகேங்களா. ஸோ பதிவிலிருந்து எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லேருந்து எல்லா பதிவிலேருந்து எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ புரோட்டோ ஹிஸ்ட்ரிக்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகத்துடைய காலம் தான் தொடக்க காலம் ஓகேங்களா. சரி, வரலாற்று காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக இதான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க, அதை நம்மளால் படிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதில் காலம் அப்படின்றது ரொம்ப வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியும், அப்ராக்சிமேட்டாக இல்லாமல் ரொம்ப எக்ஸாக்ட்லியாக காலம் நம்மளால் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வரலாற்று காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ராஜராஜ சோழன் வந்து இந்த ஆண்டு கோயில் கட்டினாரு, சோம்நாத் இன்வெஷன்ஸ் வந்து 1025 நடந்தது, அந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நம்மளால் துல்லியமாக அந்த ஆண்டை கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா பதிவேட்டில் இருக்குது, உங்களுக்கு எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆர்ச்சிவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து ஹிஸ்டரி வரலாற்று காலம் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே மேம், இப்போ வரலாற்று காலம் சொல்கிறீங்க, புரோட்டோ ஹிஸ்ட்ரி சொல்கிறீங்க, ப்ரீ ஹிஸ்ட்ரி சொல்கிறீங்க, இதெல்லாம் நம்ம எப்படி வந்து நம்ம அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க, எப்படிலாம் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்லியல் ஆதாரங்கள்னு ஒன்று பிரிப்போம், கல்வெட்டுன்னு ஒன்று பிரிப்போம், அதாவது லிட்ரரி சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இப்போ அந்த தொல்லியல் ஆதாரம்னா ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் தான் தொல்லியல் ஆதாரம்னு சொல்லுவோம். சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டுகள், நாணயங்கள், நியூமஸ்மேட்டிக்ஸ், மானுமெண்ட்ஸ்னால் நினைவு சின்னங்கள்னு சொல்லுவாங்க. எப்படி நினைவு சின்னங்கள் வச்சு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா ஸ்தூபி இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டூபாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஷார்நாத் கல்வெட்டுகள், பில்லர்ஸ், ஸ்டூபாஸ் இந்த மாதிரி இருக்கும். அரண்மனைகளாகட்டும், மண்டபங்களாகட்டும், இல்லைனா வந்து கருவிகள் ஓகேங்களா. இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டூபாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சாரநாத் கல் தூண் இருக்குன்னா அந்த சாரநாத் கல் தூண் இருக்குது, இப்போ 4 சிங்கம் இருக்குது, இது இந்த பக்கம் பார்த்துட்ருக்கு. ஸோ வந்து அது சிங்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குது. ஸோ அப்போ அந்த டைமில் வந்துட்டு இப்போ சிங்கம் இருந்திருக்கு, அவங்களுக்கு அறியப்படுதுன்னு தெரியுது. நெக்ஸ்ட் கீழே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டு யாரால் வந்துட்டு கட்டப்பட்டது, யாரால் கம்போஸ் பண்ணப்பட்டது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இந்த இயரில் கட்டப்பட்டது, இவரால் கட்டப்பட்டது, இந்த அரசரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம வந்து சொல்லுவோம் ஓகேங்களா.
சரி, ஓகே. கல்வெட்டுகள் அப்படின்றது என்னன்னா, எபிகிராஃபி அப்படின்னு சொல்லியாச்சா? ஸோ கல்வெட்டுகளை பற்றி ஆய்வு செய்யறது எபிகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நாணயவியல் அப்படின்னா நியூமிஸ்மேட்டிக்ஸ், நாணயங்களை பற்றி ஆய்வு பண்றது நாணயவியல். இலக்கிய ஆதாரங்கள் சரி, ஓகே. ஆர்க்கியாலஜிக்கல் சோர்சஸ் பார்த்தாச்சு. இப்போ லிட்டரரி சோர்சஸ். இந்த சமயம் சார்புள்ளவை ஃபார் எக்ஸாம்பிள் நான் தமிழ்ல கொண்டு வந்திருக்கேன். மேபி நம்ம முழுசா இந்தியாவுக்கு அப்படின்னு போனாங்கன்னா, ஜெயினிசம், புத்திசம் இந்த மாரி நெறைய சமய நூல்கள் இருக்கும். ஓகேங்களா? ஆதி கிரந்தம் இருக்கும். நெறைய நூல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் ஜாதக கதைகள், ஜாட்டகாஸ் இந்த மாரி நெறைய இருக்கும். ஸோ தேவாரமாகட்டும், இல்ல சமய சார்பற்றவையா இருக்கக்கூடிய திருக்குறள் அப்படின்றது ஒரு காமனான நூல். இது வந்து எந்த சமயத்துக்கும் இல்லாத நூல். ஓகேங்களா? திருக்குறள் ஆகட்டும், இது மாரி வெளிநாட்ட வர ஃபாரின் அக்கவுண்ட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே இலக்கிய ஆதாரங்கள்ல வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. பேரரசர் அசோகர் பத்தி. கலிங்க போருக்கு பின் போர் செய்வதை கைவிட்ட முதல் அரசர் அவர்தான். ஸோ 13வது கல்வெட்டுல மேஜர் ராக் எடிக்ட்ல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்துட்டு, கலிங்க போரை வந்து பத்தி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மூவேந்தர்கள் பத்தி 2ஆம் கல்வெட்டிலும் குறிப்பிட்டிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட்டா வந்துட்டு 13வது கல்வெட்டிலயும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் புத்த சமயத்தை தழுவியவர் தான் இவரு. அதுக்கப்புறம் அமைதியும் அறத்தையும் பரப்பினாரு. அவங்களுடைய பொண்ணுகளையும் வந்துட்டு அனுப்பிச்சு நீங்க வந்து புத்த மதத்தை பரப்புங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் தேசிய கொடியில இருக்கக்கூடிய இந்த 24 அறங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த அசோக சக்கரம் அது மாரி இருக்குமா, தேசிய கொடி சுத்தி அது வந்து 24 கோடுகள் இருக்கும். அந்த கோடுகள்ல சக்கரம் வந்து 24 இருக்கு. அதோடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோகருடைய சாரநாத் கர்த்தூனிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த 24 கோடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அவருடைய கல்வெட்டுல வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற என்ன தெரிஞ்சுக்கலான்னா, நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். அந்த மேஜர் ராக் எடிக்ட் இருக்குன்னா, மைனர் ராக் எடிக்ட் இருக்குன்னா, எல்லாத்தையுமே நீங்க படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? ஏன்னா வந்து எந்த அனிமல்ஸையும் ஹார்ம்ஃபுல் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும். செகண்ட்ல மூவேந்தர்கள் பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க. 3 நான் இது ஷார்ட்கட் வந்து குடுத்துருக்கேன். அது வந்து போய் பாருங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அவருடைய கல்வெட்டுல வந்து தேவன பிரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு? அசோகருடைய கல்வெட்டுல. கேள்விகள் எப்படி எழுப்பப்படும்னா, யாருடைய கல்வெட்டில் தேவன பிரியர் என்று கூறியுள்ளார்கள்? இல்ல தேவன பிரியர் என்று கூறப்பட்டவர் யார்? அப்படின்ற கேள்விகள் வரலாம். இல்ல என்ன அப்படின்ற கேள்வி வரலாம். ஸோ தேவன பிரியர் என்னன்னா அப்படின்னா, தேவன்னா கடவுள். உங்களுக்கே தெரியும். பிரியனா பிரியமானவங்க அப்படின்னு சொல்லுமா? கடவுளுக்கு பிரியமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பியதசி என்ற பெயரால் குறிப்பிட்டுள்ளார். இது எப்படி சொல்லியிருக்காங்க? பியதசி அப்படின்ற பெயரால குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கால அளவீடு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிசிஇ அப்படின்னா பிஃபோர் காமன் எரா. பொதுவான சகாப்தத்திற்கு முன் கிமு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே போல் சிஇ அப்படின்னா காமன் எரா, பொதுவான சகாப்தம் கிபின்னு சொல்லுவாங்க. இல்லை கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 6th டேர்ம்னா நம்ம இது மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து டாபிக் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6th டேர்மில் ஃபஸ்ட் யூனிட். ஓகேங்களா? ஸோ அழகு 1 முடிஞ்சிச்சு. சரி, அழகு 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் தானா மேம்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் மாதிரி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். பேசிக் தான், சும்மா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ யூனிட் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி, அதாவது ஹியூமன் எவால்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சில முக்கியமான குறிப்புகள் என்னென்னா ஆந்த்ரோபாலஜி. இந்த ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் மானுடவியல் இல்லை மானிடவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்க இருக்காங்க, இவங்க எப்படி தோன்றுனாங்க, நம்ம வந்து குரங்குலேருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. இல்லை அது ஜஸ்ட் ஒரு மித்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. இல்லை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சில பேர் இல்ல சயின்ஸ் படி அப்படிலாம் வர முடியாது அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி எப்படி மனிதர்கள் உருவானார்கள்? பூமி வந்துட்டு முக்கியமா மனிதன் எப்படி உருவாகுறான்? அவன் எந்தெந்த மாரி இருக்கான்? ஹோமோ சாபியன்ஸா இருந்தானா? ஹோமோ எரெக்டஸா இருக்கானா? அப்புறம் இந்த மாரி ஹியூமனா மாறுனானா? அந்த எவால்யூஷன் மனிதனுடைய முக்கியமான முழு எவால்யூஷன் எப்படி தோன்றுனா அப்படின்றத பத்தி படிக்கிறது தான் பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த வந்துட்டு ஹியூமன் எவால்யூஷன் அதை பத்தி படிக்கிறது தான் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல படிப்பு ஆக்சுவலா உண்மையாவே இது. ஓகேங்களா? சரி, இந்த ஆந்த்ரோபோஸ் அப்படின்ற வார்த்தை எதுலேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்க மொழியிலேருந்து எடுத்திருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்த்ரோபோஸ் அப்படின்னா மனிதன் அர்த்தம். லோகஸ் அப்படின்னா எண்ணங்கள்னு அர்த்தம். ஓகேங்களா? என்னது லோகஸ்னா எண்ணங்கள், ஆந்த்ரோபோஸ்னா கிரேக்கத்தில் மனிதன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதை ரெண்டுத்தையும் சேர்த்து ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. மனிதனுடைய முதல் கால் தடம் சில இடத்துல கிடைக்குது. எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு ஆப்பிரிக்கா. இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆக்காதீங்க. மேற்கு அந்த மாதிரி எப்படி வேணாலும் ஆப்ஷனில் கொடுக்கலாம். மனிதன் முதல் தடம் கிடைத்துள்ள இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா, கிழக்கு ஆப்பிரிக்கா. குறிப்பிட்டு கேட்டாங்கன்னா, தான்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை தான்சானியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தான்சானியாவில் கண்டெடுக்கப்படுறாங்க. சரி மேம், இது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனுஷனுடைய கால் தடி அப்படின்னு கேட்டாங்கன்னா, 3.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையானவை. ஓகேங்களா? டீகோட் பண்ணியிருக்கேன். அதனால தான் முக்கியமான வார்த்தை. எத்தனை? 3.5 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது தான் மனிதனுடைய முதல் காலடி கிடைத்த இடம் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா. ஓகேங்களா?
ஓகே. ஸோ இப்போ வந்து ஆந்த்ரோபாலஜினா பார்த்துட்டோம். மனுஷனோட ஹியூமன் எவாலுயேஷன் பத்தி, மனித வளர்ச்சி பத்தி படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா? சரி ஓகே. இந்த மனித பரிணாம வளர்ச்சி எத்தன நிலைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் மற்றும் குரங்கின் பண்புகளுக்கு காணப்பட்டன. நடப்பதற்கான காலடி தடங்கள் கிடைத்தன. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆந்த்ரோ அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு வந்து ஆந்த்ரோபாலஜின்னு படிச்சோம். இங்க வந்து ஆஸ்ட்ரலோபிதிகஸ் ஓகேங்களா? ஸோ ஆஸ்ட்ரோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஏஎஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஏ ஆல்பபெட்ல ஏ தான் வருது. இவங்க எப்படி இருக்காங்கன்னா, மனுஷன் மாரி இருக்காங்க. ஆனா குரங்களுடைய பண்புகள் இருக்கு. லைட்டா குரங்கு மாதிரியும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கேள்விகள் எப்படி எழுப்பப்படும்னா, மனித மற்றும் குரங்கின் பண்புகளா கொண்ட மனித வளர்ச்சி நிலை என்ன அப்படின்னு கேட்பாங்க. இல்ல அது பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க நடந்ததுக்கான காலடிகள் வந்து தடங்கள் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோ ஹெபிலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, மனிதன் வந்துட்டு நடக்கிறான். நடந்தோனே ஒரு ஹாப்பி ஓகேங்களா? ஹெப்பிலஸ் அதான் ஹெப்பிலஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மனுஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, கைவினை மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஹோமோ ஹெபிலஸ் வேற பெயர் என்ன? இல்ல கைவினை மனிதன் என்று அழைக்கப்பட்ட பரிணாம வளர்ச்சியின் பெயர் என்ன? மனித பரிணாம வளர்ச்சியின் பெயர் என்ன? இப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்போ ஹோமோ ஹெபிலஸ்னா என்னன்னா, கைவினை மனிதன் சொல்லுவாங்க. என்னன்னா கருவிகளை உருவாக்கலாம். கைகளை கொண்டு கருவிகளை உருவாக்கலாம். கற்கருவிகளாகட்டும், கூர்மையான கருவிகளாகட்டும். இது வந்து ஹாப்பிலெஸ்னா ஹெப்பிலஸ் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ஆல்பபெட்ல ஏ அதுதான் ஆஸ்ட்ரோலோபிதிகஸ். ஹோமோ ஹாப்பிலஸ்னா கைவினை மனிதன். கையிலால் வந்து நிறைய பொருட்கள் உருவாக்குறான் கருவிகள. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹோமோ எரக்டஸ் ஓகேங்களா? என்னது? ஹோமோ எரக்டஸ் ஓகேங்களா? ஸோ ஹோமோ எரக்டஸ்ன்றது தான் 3வது வரும் ஓகேங்களா? நேராக நிமிர்ந்து நடந்தான். நெருப்பின் பயனை அறிந்தவன் ஓகேங்களா? ஸோ அப்படின்றதுல வந்து எரின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா? ஸோ அப்படின்றதுல எரி. ஸோ மனிதன் வந்து நேராக நிமிர்ந்து நடந்த உடனே எரிமலையை பார்க்குறான் ஓகேங்களா? ஸோ நெருப்பு அந்த இடத்துல வந்துருச்சு, எரின்னு வந்துருச்சு, நேராக நடந்தான்றதும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்னப்பா 4வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோமோ செஃபியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? இல்லை ஹோமோ சாஃபியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிந்திக்க தெரிந்த மனிதன். ஸோ இவங்க எல்லாமே செஞ்சாங்க. அப்போ முன்னாடி நெருப்பை வந்து கண்டுபிடிச்சதா சிந்திக்க தெரிஞ்ச மனிதன் இல்லையா? நெருப்புடைய பயன்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவனுக்கு நெருப்பை பார்த்து முதல்ல பயம் வந்துச்சு. அந்த பயத்தை அவன் வணங்க ஆரம்பிக்கிறான் ஓகேங்களா? அதான் வந்துட்டு அவனுக்கு பயன் அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் அவன் சிந்திச்சு அந்த விஷயத்தை உருவாக்கவோ, இப்படி நடந்தால் இப்படி நடக்கும் அப்படின்ற விஷயமா உங்களுக்கு அப்போதைக்கு தெரியல ஓகேங்களா? ஏன்னா அப்போ எல்லாமே எப்படி இருந்தாங்கன்னா, நாடோடி வாழ்க்கையை தான் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க மக்கள் ஓகேங்களா? அதனால் அவங்களுக்கு சிந்திக்க தெரிந்தது அந்த ஹோமோசாஃபியன்ஸ்க்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, இந்த ஹோமோசாஃபியன்ஸ் அப்படின்னா சிந்திக்க தெரிந்த மனிதன், தற்கால மனிதனை போன்றவன். இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்கோம் பார்த்தீங்க, நம்மள மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்விகள் எப்படி எழுப்பப்படும்னா, இப்போ ப்ரெசென்ட்டில் தற்கால மனிதனை போல மனித பரிணாம வளர்ச்சியில் இருந்த மனிதன் யாருன்னு கேட்பாங்க. ஹோமோசாஃபியன்ஸ் ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னு சொன்ன ஆஸ்ட்ரலோஃபீஸ் அவன் வந்து மனிதனும் குரங்கும் பண்புடன் காணப்பட்டவன். நடப்பதற்கான காலடி தடங்கள் கிடைத்தன. நெக்ஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கான். ஏன்னா நடந்துட்டான், ஹாப்பியாக இருக்கான். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு காலை அப்புறம் கை வச்சு நிறைய கருவிகள் செய்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எரக்டஸ் எரிமலைன்னு சொன்னால் நெருப்புடைய பயன் தெரிஞ்சிருக்கு. நேராக நிமிர்ந்து நடந்தோடனே எரிமலையை பார்க்குறான். ஹோமோசாஃபியன்ஸ் அப்படின்னா சிந்திக்க தெரிந்த மனிதன் சொல்கிறான் ஓகேங்களா? சேஃபியன்ஸ் ஓகேங்களா? தற்கால மனிதனை போன்றவன் ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரோமெக்கனால்ஸ் ஓகேங்களா? பிரான்சில் உள்ள லாஸ்கஸ் குகைகளில் சான்றுகள் கிடைத்தன. இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் உண்டு. ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்க தான். ஏன்னா குரோமெக்கன்ஸ்னால் குரோம்னு ஞாபகம் வச்சுக்கோம். இந்த குரோம்னா என்ன? கூகுள் குரோம் அந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த குரோம் அப்படின்ற விஷயம் ஃப்ரான்ஸில் இருக்குது. எக்ஸ்பெஷலி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்கஸ் அப்படின்ற ஒரு குகையில் வந்துட்டு அவங்க ஃப்ரான்ஸ்லேருந்து லாஸ்ட்டாக எங்கேயோ போயிடுறாங்க ஓகே, லாஸ்ட் சைட் போயிடுறாங்க. ஸோ வந்து லாஸ்கஸ் அப்படின்ற குகையில் வந்துட்டு கிடைத்த சான்றுகள் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து மனுஷனை இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் கொண்டவர்கள். இந்த கேள்விகள் எப்படி எழுப்பப்படும்னா, மனித வளர்ச்சி பரிணாமத்தில் மனிதனை இறந்ததுக்கப்புறம் புதைக்கும் பழக்கம் இருந்தது யாருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கற்கால பெயர்கள் பார்க்கலாம். ஓகே, பழங்கற்காலம்னா பாலிலித்திக் ஏஜ்னு சொல்லுவாங்க. பழைய கருவிகள் வந்து இதுக்கு முக்கியத்துவம் ஓகேங்களா? புதிய கற்காலம் நியோலித்திக் ஏஜ் ஓகேங்களா? மெருகூடப்பட்ட கருவிகளும் சக்கரமும் கண்டுபிடிக்கப்பட்டது. வேளாண்மை தொடங்கியது. ஸோ அக்ரிகல்ச்சரே இந்த புதிய கற்காலத்தில் தான் தொடங்கப்பட்டது நியோலித்திக் பீரியடில். வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு இது 2மே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை தொடங்கியது. ஸோ கேள்விகள் எப்போ வரும்னா, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வேளாண்மை தொடங்கியது, இல்லை வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்ற விஷயம் எந்த ஏஜில் வந்தது அப்படின்னு கேட்பாங்க. பாலியோலித்திக்னா பழைய கற்காலம். ஸோ அப்போ கற்கருவிகள் உருவாக்கப்படுகிறது. நியோலித்திக் பொறுத்த வரைக்கும் வேளாண்மை வந்துருச்சு, கால்நடை வந்துருச்சு. ஏன் அவங்க தான் ஆற்று பக்கத்தில், அதாவது ஆத்தங்கரை இருக்குது. அப்போ வந்து தண்ணி வளம் வேணும். ஸோ நீர் வளம் வேணும் அப்படின்றதான் பக்கத்துலேயே வந்து
என்ன பண்ணாங்க, கூரைகளோ வீடுகளோ ஏதோ கட்டிக்கொண்டு அங்கேயே மனிதர்கள் நாடோடிகள் இல்லாமல் குடும்பங்களாக வசித்தார்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்க, 8000 வருஷம் ஆச்சு வேளாண்மை தோண்டி. மனிதனால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு எதுனா நாய் தான். ஓகேங்களா. ஸோ பாருங்க, மெகர்கர் அப்படின்றது வந்து புதிய கற்கால தளம் தான் மெகர்கர். அது எங்கே இருக்குது அப்படின்ற கேள்வி கேட்டால் பாகிஸ்தானில். இங்கே வேளாண்மைக்கான ஆரம்ப கால சான்றுகள் கிடைத்தது எங்கன்னா மெகர்கரில். ஓகேங்களா. ஸோ யூனிட் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. யூனிட் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஐவிசி, சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தலாம், ரொம்பலாம் தேவையில்ல. ஏன்னா பிகாஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய டைம் படிச்சிருப்போம். எல்லா டைமும் ஸ்கிப் பண்ணாமல் படிக்கிற ஒரு டாபிக் தான். நீங்கள் 10th படிக்கும் போதும் சரி, சில பேர் வந்து காமர்ஸ் குரூப் எடுத்திருப்பீங்க 12th, அவங்களா இருந்தாலும் சரி, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, டிஎன் டெட்டு என்னவாக இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இந்த டாப்பிக்கை வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருப்போம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் மட்டும் பார்க்கலாம். நாகரிகத்தின் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி சிந்து சமவெளி நாகரிகம் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. என்ன ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 3300 வருஷத்துலேருந்து கிமு 1900 வரைக்கும். இதை ஆமுன்னு சொல்லுவாங்க, பொது ஆண்டிற்கு முன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம எப்படி சொல்லலாம் வேறு மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கல காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிரான்சேஜ் அப்படின்னு சொல்லலாம், பிரான்சேஜ் நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். சரி, முதல் நகரம் அப்படின்னு பார்த்தா முதல்ல 1921களில் தயரம் சஹானி அப்படின்ற ஒருத்தர் ஹராப்பாவை கண்டுபிடிக்கிறாரு. பிற்காலத்தில் 22களில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு உடனே மொஹஞ்சதாரோ கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேங்களா. ஸோ சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் 1924ல் ஹராப்பா மொஹஞ்சதாரோக்கு இடையே உள்ள பொதுவான அம்சங்களை வந்து உலகுக்கே அறிவிக்கிறார். அதனால தான் சர் ஜான் மார்ஷல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லாம் பார்ப்போம். ஜான் மார்ஷல் ஆகட்டும், அலெக்சாண்டர் கனிங்கம் ஆகட்டும், அலெக்சாண்டர் பர்னஸ் ஆகட்டும், இவங்களும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டானவங்க. ஓகேங்களா. ராபர்ட் ப்ரூஸ் ஆகட்டும், இவங்களாம் வந்து லேட்டர் டேஸில் வருவாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன கேள்விகள் வரும் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் எஸ்ஏராவ் ஆகட்டும், நிறைய பேர் யார் யார் லோத்தில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோ ஷூட், இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இடங்களில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. எந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சாங்க, எந்த இயர் கண்டுபிடிச்சாங்க, க்ரொனாலஜிக்கலாக படிச்சுக்கோங்க. யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதும் படிச்சுக்கோங்க. ஸோ ஜான் மார்ஷல் அவர்கள் 1924 கொண்டு பண்ணுறாரு. நகர அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் நகரமயமாக்கம் வந்துட்டு சிந்து சமவெளி நாகரிகம் தான் நடக்குது. தெருக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட் பேட்டர்னில் இருக்குது. கிரிட் பேட்டர்ன் எப்படின்னா சட்டக வடிவமில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா. ஸோ நேராகவும் செங்கோணத்தை வெட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். வீடுகள் எல்லாமே சுட்ட செங்கற்களால் கட்டப்படுது. ஓகேங்களா. செங்கற்கள், அதாவது பரிட் பண்ண செங்கற்களால் கட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. சிறந்த வடிகால் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு டவுன் பிளானிங்காக இவங்க வந்து அந்த காலத்தில், நான் சொல்கிறது எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி பாருங்கள், பொது ஆண்டுக்கு முன் பின் கூட கிடையாது. 3300லேருந்து 1900னா இப்போ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் ஆர் நாலேஜாக இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். அவங்களெலாம் நம்ம ஆக்சுவலாக கொஞ்சம் இருப்போமான்னு கூட தெரியல. மேபி வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு அழகாக யோசிச்சிருக்காங்க. ட்ரைனேஜ் பிளான்லாம் அப்போவே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மொஹஞ்சதாரோட சிறப்பு என்னென்னா கிரேட் பாத், பெருங்குளம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்க்கசிவு ஏற்படாத வகையில் கட்டப்பட்டது. ஸோ அந்த பாருங்கள், பெருங்குளம் கூட சின்ன ஒரு ஓட்டையோ விட்டு எதுவுமே இல்லை, அவ்வளோ அழகாக கட்டுறாங்களாமா, சின்ன ஒரு கசிவு கூட ஏற்படாமல். அது மட்டும் இல்லாமல் மதகுரு, நடனமாடும் சிலை, இது எல்லாமே மொஹஞ்சதாரோவில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் மொஹஞ்சதாரோட வேறு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானிய களஞ்சியம், கிரானரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தானியங்களை பாதுகாக்கும் வைக்கும் கட்டடம் வந்து மொஹஞ்சதாரோவில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. லோத்தல் அப்படின்னா இது வந்து ஒரு செயற்கை துறைமுக நகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து கப்பல் கட்டும் தளம் வந்து இருந்தது, டாக்யார்ட் சொல்லுவாங்க. இங்கே வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. லோத்தல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. ஹராப்பா மொஹஞ்சதாரோ பாகிஸ்தானில் இருக்குது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லோத்தல் இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து வணிகம், ட்ரேட் அண்ட் காமர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு. இண்டஸ்ட்ரியிலும் வந்து நிறைய வந்து யூஸ் ஆச்சு இந்த லோத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்ற முறை பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து சமவெளி மக்கள் வந்து இரும்புடைய பயனை வந்து தெரிஞ்சு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பயன்படுத்தினாங்கன்னா செம்பு, வெண்கலம்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க அளவுகோலும் பயன்படுத்தியிருக்காங்க. தந்தத்தினால் செய்யப்பட்ட அளவுகோல் வந்து லோத்தலில் கிடைச்சிருக்கு. அதோட சான்றா. ஓகேங்களா. எதால் செய்யப்பட்டது, எங்கே கிடைத்ததுன்னு கேட்கலாம். தந்தத்தால் செய்யப்பட்டது, அளவுகோல் லோத்தலில் கிடைத்தது. சிந்தன் அப்படின்னா சிந்து சமவெளி மக்கள் வந்து சாகுபடி செய்யப்பட்ட பருத்தி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ கிரேக்கர்கள் சிந்தன் என்று அழைத்தார்கள்.
ஸோ சிந்தன் அப்படின்னா சிந்து மக்கள் கிடையாது, அந்த கிரேக்கர்களை தான் சிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய பயிரிடும் முறை எப்படி இருந்ததுன்னா சாகுபடி செய்யப்பட்ட பயிரிடும் முறைகள் இருந்தது. ஓகேங்களா? செய்யப்பட்ட பருத்தியை வந்து கிரேக்கர்கள் சிந்தன் என்று அழைத்தார்கள். சாரி, சின்ன மிஸ்டேக். ஆக்சுவலாக சிந்து சமவெளி மக்கள் வந்து சாகுபடி பெயர்கள் வைக்கிறாங்க. அப்படி வச்ச ஒரு பருத்தியை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கிரேக்கர்களானவர்கள் சிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு பருத்தி அழைக்கிறாங்க. மேபி இது ஒரு ரீசனாக இருக்கலாம். சிந்தன்னா சிந்தி வந்து அப்படி இந்த ஒரு உருமாற்றம் கூட வந்து சிந்து சமவெளியாக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டண்டான கொஷின் ஆன்சராக பார்த்தலாம். ஓகேங்களா? ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளைன்டு தான். உங்களுக்கு மேலே அவுட்லைன்லாம் சொல்லிட்டோன்னா இப்போ எக்ஸ்பிளைன்டாக பார்க்கலாம். அழகு 1, வரலாறு என்றால் என்ன, வாட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? வரலாறு அப்படின்ற சொல் கிரேக்க மொழியில் ஹிஸ்டோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது தான் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான முழு பொருள் என்ன அப்படின்ற கேள்விகள் வந்தால் விசாரிப்பதன் மூலம் கற்றல், லேர்னிங் பை என்கொயரி. அதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டே சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே உண்மைன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நிழல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஷேடோவில் ஒருத்தர் இப்படி பின்னாடி வந்துட்டு கையை கட்டிட்டு நின்றுட்டு இருக்காரு. அவர் கையில் வந்துட்டு ஒரு ரோஸ் இருக்குது. நம்ம ஷேடோவில் பார்க்கும்போது ஒரு கத்தி இருக்காமல் நமக்கு ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன நினைப்போம், பாரு கத்தி வச்சுருக்கோம், ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து நம்மளே இருப்போம். இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, தற்செயலாக நம்ம பாதிலேருந்து ஒரு விஷயத்தை கேட்குறோம். கேட்குறதே ஒட்டு கேட்குறது இயர் ட்ராப்பிங்க்கு தப்பு தான். மேபி நான் சொல்கிறேன் ஸோ இதை பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் தப்பாக வந்து நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ வந்து நம்ம கண்ணால் பார்க்குறதோ காதால் கேட்குறதோ தப்பு. நம்ம இடத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு 2 சைடு விசாரிக்கிறது தான் நல்லது. அதனால தான் விசாரித்து நம்ம சொல்கிறது தான் ஹிஸ்ட்ரி. அதாவது பாஸ்ட் நடந்தது எல்லாமே தெரிஞ்சு விசாரித்து கலெக்ட் பண்ணி ஆர்ச்சிவ் பண்ணி சொல்கிறது ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. ஆதிச்சநல்லூரில் இரும்பு காலத்தை சேர்ந்த அயனேஜ் சேர்ந்த முதுமக்கள் தாழிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. எங்கே? ஆதிச்சநல்லூரில் இரும்பு காலத்தை சேர்ந்த, முக்கியமாக பாருங்கள் எந்த காலத்தை, இரும்பு காலத்தை சேர்ந்த முதுமக்கள் தாழி கண்டுபிடிக்கப்பட்டன. இது தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது, உங்களுக்கே தெரியும். சரி, ஓகே. அத்திரம்பாக்கம் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்குது. ஓகேங்களா? இதில் பழைய கற்கால கருவிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அத்திரம்பாக்கத்தில். மத சார்புள்ள இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களும், தேவாரம், நாலாயிர திவ்ய பிரபந்தம் போன்ற பக்தி இலக்கியங்களும் வந்து மத சார்பற்ற. சமய சார்பற்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி போன்ற தமிழ் நூல்களும், வெளிநாட்டு பயணிகள் எடுத்துக்காட்டு யான்ஷாங் ஆகட்டும், மெகஸ்தனீஸருடைய இண்டிகா ஆகட்டும், இது மாதிரி இருக்கக்கூடிய ஃபாரின் அக்கௌண்ட்ஸுமே சமயம் சார்பற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சார்லஸ் ஆலன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சர்ச் ஆஃப் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர், மறைக்கப்பட்ட இந்திய பேரரசை தேடி அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருக்கார். ஓகேங்களா? ஸோ இந்த நூலில் அசோகருடைய பெருமையை வந்து உலக கொண்டு வந்தார். இந்த கேள்விகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் கலரையும் பண்ணியிருக்கேன், டீகோடும் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஆலன் அவர்கள் எழுதிய புத்தகம் என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்லை, சார்லஸ் ஆலன் அவர்களால் எழுதப்பட்ட மறைக்கப்பட்ட இந்திய பேரரசை தேடின்ற புத்தகம் யாரை வந்து மேம்படுத்தி கூறுகிறது அப்படின்னு வரலாம். இல்லை, அசோகருக்கு வந்துட்டு சார்லஸ் ஆலன் வந்து ஒரு புக் எழுதா, அது பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகே, பாருங்கள். புதிய கற்கால கருவிகள் கிடைத்த இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையம்பள்ளி. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில். ஸோ இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிச்சது அயனேஜ், இரும்பு காலத்தில் இருக்கக்கூடிய முதுமக்கள் தாழி. அத்திரம்பாக்கமில் கண்டுபிடிச்சது பழைய கற்காலம், சென்னையில் இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், புதிய கற்காலம் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் பையம்பள்ளியில் இருக்குது. சரி, ஓகே. யூனிட் 2 பார்க்கலாம். மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி, ஹியூமன் எவல்யூஷன், கூடுதலான முக்கிய குறிப்பு பார்க்கலாம். ஸோ மானிடவியல் பற்றி நான் மேலேயே சொல்லியிருப்பேன். கார்பன் டேட்டிங், ரேடியோ கார்பன் டேட்டிங் வச்சு தான் எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. மரத்துடைய வயசுமே வந்து அதை வெட்டும் போது அதற்கு ரிங்காக இருக்கும். ஓகேங்களா? அந்த ரிங் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மனிதனுடைய முதல் காலடி தடம் மேலேயே சொல்லியிருப்பேன், கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான்சானியாவில் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. குகை ஓவியங்கள் பற்றி சில விஷயங்கள்லாம் பார்க்கலாம். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதனுடைய வாழ்க்கை, அதாவது டெய்லி ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். அதை வந்து அவன் எப்படி வந்துட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகைகளில் ஒரு குச்சா ஒரு ஓவியங்கள்லாம் வரைஞ்சி நமக்கு வந்து காமிச்சிருக்காங்கன்னு சொல்கிறான். இதில் என்ன வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா குறிப்பாக அவங்களுடைய ஹண்டிங் பண்ணுறது, வேட்டையாடுறது, அவங்க டான்ஸ் ஆடுறது, அவங்க சண்டை போடுற காட்சிகள்லாம் வந்து இந்த குகை ஓவியங்களில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பிம்பெட்டக்கா அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். தயவு செஞ்சு அதை நோட்ஸ் கூட எடுத்துக்கோங்க. இந்த பிம்பெட்டக்கா அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இது வந்து ஒரு குகை ஓவியத்தலம்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் பிம்பெட்டக்கா. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே எந்த காலத்து கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்று தான் இந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த பிம்பெட்டக்காவில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா?
எங்கே பீம்பேட்டக்கா எங்கே இருக்குது? மத்திய பிரதேசில் இருக்குது. இங்கே எந்த கால மக்கள் இருந்தாங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம் ஓகேங்களா. புரோட்டோ ஹிஸ்ட்ரி ப்ரீ ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ ஹிஸ்ட்ரியில் ஓகேங்களா. ஸோ லாஸ்கஸ் அப்படின்றதும் உங்களுக்கே சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு குகை தான் லாஸ்கஸ். ஸோ லாஸாக இங்கே வந்துட்டாங்கன்னு சொல்லியிருப்பேன்னா, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 20,000 ஆண்டுகளுக்கு முந்தையவே தான் இந்த லாஸ்கஸ் அப்படின்ற இடம் ஓகேங்களா. ஸோ பீம்பேட்டக்கா ஃப்ரான்ஸை சேர்ந்து லாஸ்கஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பீம்பேட்டக்கா மத்திய பிரதேஷ், லாஸ்கஸ் ஃப்ரான்ஸு. ப்ரீ ஹிஸ்ட்ரி புரோட்டோ ஹிஸ்ட்ரி. சரி ஓகே. கற்கால கருவிகளுடைய தொழில்நுட்பம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்கற்காலத்தில் மனிதன் வந்து சிக்கிமுக்கிகள் பெப்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த குழாங்கல்லோ இல்லை சிக்கிமுக்கிகளோ வந்து யூஸ் பண்ணி தான் கூர்மையான ஆயுதங்கள்லாம் செய்கிறாங்க ஓகேங்களா. ஸோ புதிய கற்காலத்தில் தான் வந்து நெருப்போட இது, வேளாண்மையோட இது, சக்கரம் கண்டுபிடிக்கிறது. சக்கரம் வந்து எது கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா பானை செய்யறதுக்கு தான் போட்ரிக் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. பிற்காலத்தில் அது வந்து சக்கரம் வந்துட்டு மாடுகளுக்கும் எருமைகளுக்கும் பூட்டப்பட்டு அது வந்து வாகனமாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ மெகர்கருடைய முக்கியத்துவம் என்னென்னா நியோலிதிக் ஏஜ் இது வந்து பாகிஸ்தானில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மயமாக்கப்பட்ட ஒரு இடம் தான் வந்து மெகர்கர் நியோலிதிக் ஏஜ் சைட் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் வேளாண்மைக்காக பயன்படுத்திய நிலங்கள் அங்கு கிடைத்துள்ளன. எங்கே? மெகர்கரில். அவர்கள் செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகளை வளர்த்தனர். என்ன வளர்க்குறாங்கன்னு பாருங்கள், செம்மறி ஆடும் நெக்ஸ்ட்டு வெள்ளாடும் வளர்க்குறாங்க. இந்த மக்கள் வந்து செங்கற்களான வீடுகளில் வந்து வாழ்ந்துறாங்க. யாரும் மெகர்கரை சார்ந்தவங்க. இது வரைக்கும் 2வது யூனிட்டோட ஃபுல் கொஷின் ஆன்சர்ஸும் கீழே இருக்குது. ஸோ வந்து பாதிலே விட்டுறாதீங்க. அழகு 3 அப்படின்னு பொறுத்த வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகம் கூடுதல் முக்கிய விளக்கம். இந்திய தொல்லியல் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1861களில் தொடங்கப்படுது. நிறுவனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கனிங்கம் அவர்கள் தான். எங்கே தலைமையகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. ஹராப்பாவுடைய பெயர் காரணம் வந்து பரீட் சிட்டின்னு சொல்லுவாங்க, புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொகஞ்சதாரோடைய பெயர் காரணம் இறந்தவர்களின் மேடு, மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹராப்பாவுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வரிசைகளில் 6 தானிய களஞ்சியங்கள் கிடைச்சிருக்காம. என்னது 2 வரிசைகளில் 6 தானிய களஞ்சியங்கள் கிடைச்ச இடம் தான் ஹராப்பா. பொதுமக்கள் வாழ்விடம் வந்து ஹராப்பான்னு சொல்லுவாங்க. நகரத்துக்கு மேற்கு பகுதியில் மேற்கு மேடு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா. அங்கே வந்து அதிகாரிகளும் மேற்கு பகுதியில் மேடில் வந்து இருக்கவங்க அதிகாரிகளும், கிழக்கு பகுதி கீழ்மேடில் இருக்கவங்க பொதுமக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஹராப்பாவை சேர்ந்தவர்களில். ஸோ இந்த 2ஆக பிரிச்சிருக்காங்க. வணிகத்துடைய சான்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தராசு மற்றும் எடைக்கற்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்க சான்றுகள் கிடைச்சிருக்கு. வணிகத்தில் வந்து ரொம்ப துல்லியமாக அழகாகவே வந்து கால்குலேஷனாக வந்துட்டு தரம் வந்து ரொம்ப குவாலிட்டி கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அளவுகோல் பயன்படுத்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டே சொன்னோம், லோத்தலில் வந்து கிடைத்த தந்தத்தினால் ஆன அளவுகோல் தான் மிக சிறிய அளவிலான 1800 மில்லிமீட்டர், அதாவது மில்லிமீட்டர் வரை அளவை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. சிற்பங்கள் பொறுத்த வரைக்கும் மொகஞ்சதாரோவில் நடனமாடும் பெண் சிலை கிடைச்சது, டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு. மற்றும் ஹராப்பாவில் கிடைத்தது அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை இல்லை மதகுரு சிலை அப்படின்னு சொல்லலாம். சீட்டட் மில்க் ஸ்கல்ப்சர் அப்படின்னு சொல்லலாம். அழிவுக்கான காரணங்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க. காலநிலைன்னு சொல்கிறாங்க, காலநிலை மாற்றம் கிளைமேட்டிக் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறாங்க, இல்லை வார் படையெடுப்புகளாக இருக்கலாம், இல்லை நேச்சுரல் கெலாமிட்டிஸாக இருக்கலாம், இயற்கை சீற்றங்கள், இல்லை வந்து ஃப்ளட்டாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஃப்ளட்டே இல்லாமல் ஃபமைனாக இருக்கலாம். ஸோ வந்து நாகரிகம் வீழ்ச்சியை வந்துட்டு அடைய காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் செஞ்சு அந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்துட்டு இந்த மாதிரி டவுன்ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் இப்போ நம்ம பார்த்தது 6ஆம் வகுப்போடைய ஃபஸ்ட்டு டேர்முடைய யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இவ்வளோ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப உங்களுக்கு வந்து ஹிண்ட் ஓகேங்களா. இதை மட்டும் நீங்கள் என்ன படிச்சீங்க அப்படி இண்டஸ் வேலியா அப்படி மேம் இது சொன்னாங்களா, இதுக்கப்புறம் இதெல்லாம் படித்தோம் அப்படின்றத உங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இல்லை சில கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, வரலாறு என்ற சொல் எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது அப்படின்னா ஹிஸ்டோரியான்னு சொல்லணும். அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு காதால் கேட்டு விசாரித்து எழுதப்பட்ட ஒரு சொல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்னா, ஸோ கிரேக்க மொழியிலேருந்து தான் வரலாறு அப்படின்ற சொல் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது கேள்வி, எழுதப்பட்ட பதிவுகள் இருந்தும் அவற்றை படிக்க முடியாத காலத்தை குறிப்பது வரலாற்றின் தொடக்க காலம். அதுவே படிக்க முடிஞ்சுன்னா அது வரலாற்று காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது கேள்வி, மானிடவியல் ஆந்த்ரோபாலஜி என்ற சொல் எந்த 2 கிரேக்க சொற்களின் உருவாது? ஆந்த்ரோபோ மற்றும் லோகாஸ் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கான மீனிங் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆந்த்ரோபோனா என்ன, லோகஸ்னா என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மனிதனால் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய். ஹோமோ எரெக்டஸ் மனிதன் முக்கிய கண்டுபிடிப்பு எது? நல்லா பார்த்துக்கோங்க, அந்த 5 சொன்னிருப்பேன். ஆஸ்ட்ரலோபீஸ் ஆகட்டும், நெக்ஸ்ட் வந்து எரெக்டாஸ் ஆகட்டும்,
ஹேப்பீஸ் ஹோமோ ஹேப்பீஸ் ஆகட்டும், ஹோமோ எரெக்டஸ் ஆகட்டும், நெக்ஸ்ட்டு வந்து 5மே நல்லா சாஃபியன்ஸ் ஆகட்டும், இந்த 5மே என்னென்ன வச்சுக்கோங்க. நிமிர்ந்து நேரா நடந்தா எரிமலையை பார்த்தான் அப்படின்ற ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏ சொன்னோமா, அப்போ என்னென்ன குரங்கும் வந்து மனிதனுடைய பண்பாடு இருந்துச்சு. அப்புறம் ஹாப்பியாக இருந்தேன், அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஹாப்பியாக இருந்தான். அப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா சக்கரம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் நிமிர்ந்து நடந்தால் எரிமலையை பார்க்குறான். அப்போ நெருப்பு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சாஃபியன்ஸ் வராங்க. சாஃபியன்ஸ்னால் நம்ம இருக்க மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் குரோம் அப்படின்னா என்ன சொன்னால் ஃப்ரான்ஸ் நாடுன்னு சொன்னோம். ஓகேங்களா? ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. ஹோமோ எரெக்டஸ் மனிதன் முக்கிய கண்டுபிடிப்புகள் நெருப்புடைய பயன்பாடு. ஓகேங்களா? 6வது கேள்வி, புதிய கற்காலத்தின் வேளாண்மைக்கான ஆரம்பகால சான்றுகள் கிடைத்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகர்கர். ஓகேங்களா? நியோலித்திக்னு சொன்னால் புதிய கற்காலம், அக்ரிகல்ச்சர்னு கேட்டாலும் மெகர்கர் தான். 7வது கேள்வி, சிந்து சமவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கல காலம். 8வது கேள்வி, சிந்து சமவெளி மக்களால் முதலில் சாகுபடி செய்யப்பட்ட பருத்தியை கிரேக்கர்கள் எவ்வாறு அழைத்தார்கள்? சிந்தன் அப்படின்னு அழைத்தார்கள். யார்? கிரேக்கர்கள். யார் அழைத்தார்கள் அப்படின்ற கேள்வி இருந்துச்சுன்னா கிரேக்கர்கள். 9வது கேள்வி, சிந்து சமவெளி நாகரிகத்தின் கப்பல் கட்டும் தளம் டாக்யார்ட் கண்டுபிடிக்கப்பட்ட துறைமுகம் நகரம் எதுனா லோத்தல். ஓகேங்களா? செயற்கை துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இயர் கண்டுபிடிச்சாங்க, யாரால் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. 10வது கேள்வி, பெருங்குளம் கிரேட் பாத் மற்றும் பெரிய தானி களஞ்சியம் ஆகியவை எந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன? மொகஞ்சதாரோ. ஓகேங்களா? ஸோ வந்து இன்னையோட வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6th ஃபஸ்ட் டேர்ம் முடிச்சாச்சு. ஸோ வந்துட்டு நாளைக்கு செகண்ட் டேர்ம் வந்து தேர்ட் டேர்ம் ரெண்டுமே அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 days தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் நம்ம 8th வரைக்கும் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம 12th ஃபஸ்ட்டு பிஜிடிஆர்பிக்கு புக் பேக் ரிவிஷன் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி நம்ம 11th 10th இது ரெண்டுமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நம்ம யூஜிடிஆர்பி வந்துட்டு நம்ம வெட்னஸ்டே ஆர் தேர்ஸ்டே நாளையிலேருந்து உங்களுக்கு யூஜிடிஆர்பி கிளாஸ் நடத்த ஸ்டார்ட் ஆயிடுவோம். அண்ட் தென் கொஷின் பேப்பர்ஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பித்தோம். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். 8940787647. ஓகேங்களா? ஸோ பிஜிடிஆர்பி நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணமோ அதே சேம் மாடலில் தான் நம்ம யூஜிடிஆர்பி கண்டக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு எப்பயும் போல் 10 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். 2 days விட்டு யூனிட் வைஸ் டெஸ்ட் நடத்துவோம். ஏன்னா பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் 1 day தான் டைம் கொடுத்துருந்தோம். ஏன்னா ரொம்ப போர்ஷன்ஸ் வந்து யூஜிடிஆர்பியோட கம்பேர் தென் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பிஜிடிஆர்பி. யூஜிடிஆர்பி 2 to 3 days இருக்கும். ஏன்னா வந்துட்டு 1 and 2 சேர்த்து பிஜிடிஆர்பியோட 1 and 2 சேர்த்து யூஜிடிஆர்பி இருக்கும். ஆனால் 2-3 days கேப் விட்டு தான் உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லுவாங்க. 8940787647. ஓகேங்களா? ஸோ இந்த வந்து ஆல்ரெடி நம்ம அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பேன். ஹிண்ட் மாதிரி நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம், நன்றி, டாடா, பாய் பாய்.